சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்க. ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்றால் நிலையான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். பதப்படுத்தப்பட்ட பேக்கெட்களில் வாங்கும் உணவை குறைத்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றியமைப்பது நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். வீட்டில் சுற்றுப்புறத்தில் மரங்கள் வளர்த்து தண்ணீர் நிலத்தடிக்க செல்வதை உறுதி செய்வோம். தண்ணீர் வீணாவதை தடுத்து நீரை சேமிப்போம். நமது சமையல் அறையிலேயே அதிக ஆற்றலை சேமிக்க முடியும். உணவுகளை மூடி வைத்து சமைப்பதால் ஊட்டச்சத்துக்களும் கெட்டு போகுது. ஆரோக்கியமாக வாழலாம், ஆற்றலையும் சேமிக்கலாம், தண்ணீரையும் சேமிக்கலாம். வாகனங்களை குறைவாக ஓட்டுவோம். முடிந்தால் நடந்து செல்வோம், இல்லையால் மிதிவண்டியில் செல்வோம். நாம் இன்றன்றாட மண் மீது நெகிழிப்பைகளை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறோம். தூக்கி எறியப்பட்ட நெகிழிப்பைகள் மாட்டிற்கும் மற்றும் சில உயிர்களுக்கும் இரையாகிறது. பின்னர் உணவு சங்கிலில் கலந்து தாய்ப்பாலில் குழந்தைக்கு உணவாகிறது. உயிருக்கே ஆபத்தான நெகிழிப்பையை இனியாவது ஒதுக்குவோம். மனித கழிவுகளை இந்த மண் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் மனிதன் செயற்கையாக தயாரித்து உபயோகித்த கழிவுகளை ஒரு காலம் இந்த மண் ஏற்றுக்கொள்ளாது. எலக்ட்ரானிக் பொருட்கள் இல்லாமல் நம்மால் வாழ்வதும் சாத்தியமில்லை, செய்வதும் சாத்தியமில்லை என்ற அளவுக்கு எலக்ட்ரானிக் பொருட்களின் பயன்பாடு இன்று மிகவும் அதிகரித்திருக்கிறது. மறுசுழற்சி செய்வதால் பொருட்கள் கழிவுக்கு செல்வது தடுக்கப்பட்டு சூழல் மாசடைவதை தவிர்க்க உதவுகிறது. நம் குப்பை நம் பொறுப்பு உணர்வு. தூய்மை பணியாளர்களும் நம்மை போல் மனிதர்கள் தான். மக்கும் குப்பையை தரம் பிரித்து உரமாய் மாற்றுவோம். மக்கா குப்பையாகிய எலக்ட்ரானிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வோம். மண்ணில் ஒட்டா குப்பையாகிய நெகிழிப்பையை நாட்டை விட்டு விரட்டுவோம். நீரையும் ஆற்றலையும் சேமித்து நிலையான உணவு முறையின் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். சுற்றுச்சூழலை காட்டிடுவோம். தூய்மை இந்தியா போற்றிடுவோம். சூழலை பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. மாற்றங்கள் நம்மிடமிருந்து என்பதை உணர்ந்து நடப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.